வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தினம் ஒரு கருத்து பதிவில் அனுமான் ஏன் தன் பலத்தை மறந்தார் இந்த தலைப்பை தான் பார்க்க போகிறோம். இது அனுமானை பற்றியது மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரை பற்றியும். கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவுக்கு போகலாம். அனுமான் பற்றி யோசிச்சா நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது அவரது சக்தி, வீரியம், தைரியம். ஆனால் அவ்வளவு பெரிய சக்தி கொண்ட அனுமான் ஒரு காலத்தில் சக்தியை மறந்திருந்தார் என்பதே இக்கதையின் அழகான ரகசியம். அவர் பலத்தை யாருக்கும் கொடுக்கவில்லை, யாரும் எடுத்து போகவும் இல்லை. அவர் தான் எவ்வளவு சக்தி கொண்டவர் என்பதை நினைவு மட்டும் தற்காலிகமாக மறந்தது. குழந்தையாக இருந்தபோது அனுமான் ஆட்டமும் பாட்டமுமாக இருந்தார். வானத்தில் பறக்க முடியும், உடலை சிறியதாகவும் பெரியதாகவும் மாற்ற முடியும், மலைகளை தூக்க முடியும். அவ்வளவு அற்புத சக்தி. ஒரு நாள் சூரியனை பழமென்று எண்ணி பிடிக்க பறந்தார். இப்படியாக அவரது விளையாட்டுக்கள் முனிவரின் தவத்தை கலைத்தது. முனிவர்கள் ஒரு சாபத்தை அளித்தனர். உன் சக்தி போகாது, ஆனால் சரியான நேரம் வரும் வரை நீ உன்னுடைய சக்தியை மறந்து விடுவாய். இது சாபம் போல தோன்றினாலும் உண்மையில் வரம். அகந்தை வராமல் பாதுகாக்கப்பட்ட வரம். காலம் சென்றது. ராமாயணத்தில் சீதையை தேடி லங்காவிற்கு யாராவது கடலை தாண்டி செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். யாராலும் முடியுமா என்ற சந்தேகம். அந்த வேளையில் அனுமான் அமைதியாக இருந்தார். ஏனென்றால் தன்னுடைய உண்மையான சக்தி அவருக்கே தெரியாது. அப்பொழுது அறிவு மிகுந்த ஜாம்பவான் அவரை பார்த்து, அனுமான், நீ யார் என்று மறந்துவிட்டாய். உன்னுடைய சக்தி உனக்குள் தான் இருக்கிறது என்று சொன்னார். அந்த ஒரு வாக்கியம் எல்லாவற்றையும் மாற்றியது. அந்த நொடி அனுமான் மாறவில்லை. அவர் நினைத்தார், இவர் பலமில்லாதவர் இல்லை, இவர் பலத்தை மறந்திருந்தார். அந்த நினைவோடு அவர் எழுந்தார். அவர் உருவம் பெரிதானது, தன்னம்பிக்கை பெருகியது, கடல் சிறிதானது, இலங்கை அருகில் வந்தது. அவர் புறப்பட்டார். உலகம் அவரை வியந்தது. இந்த கதை அனுமான் பற்றியது மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவரை பற்றியும். நாமும் பல நேரங்கள் நம்முடைய திறமை, பலம், தைரியம் ஆகியவற்றை மறந்து விடுகிறோம். தோல்வி, பேச்சு, விமர்சனம், பயம் இவை எல்லாம் நம்முள்ளே இருக்கும் சக்தியை மூடி வைப்பது போல நாமும் பலவீனமானவர்கள் அல்ல, நாமும் மறந்தவர்கள்தான். ஒருவரின் ஒரு வார்த்தை, ஒரே நம்பிக்கை அல்லது நம்முடைய குரல், அது நம்மை எழுப்பும். அடக்கத்தோடு இருக்கும் பலம் அதிசயம். அனுமான் போல தன்னுடைய சக்தியை நினைத்த நிமிடத்திலேயே வாழ்க்கை மாறியது போல நம் வாழ்க்கையும் மாற முடியும். நீ பலவீனமானவன் அல்ல, நீ மறந்தவன் அல்ல. இன்று நினைவு கூறு, நீ யார் என்று, உன்னுள்ளே இருக்கும் சக்தி என்ன என்று. அப்பொழுது பாதை தானாக திறக்கும். நீ அனுமான் போலவே சக்தி கொண்டவன், தைரியம் கொண்டவன், சாதிக்க பிறந்தவன். உன்னுடைய உண்மையான சக்தியை அந்த நிமிடம், அதுவே உன் வாழ்க்கையை திருப்புமுனையாகும். அனுமானைப் போல நாமும் வாழ்க்கையில் தைரியமாக முன்னேறுவோம். நம் வாழ்க்கை பாதை என்றும் வெற்றியோடு அமையும்.